எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நான் எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, என்னோட ஹார்ட்ட ரொம்ப தொட்ட, ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறேன். ஸோ ரொம்ப மாசமாவே ஒரு 1, 2 மாசமாவே ஏசப்பா வந்துட்டு, "நான் உன்ன யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நீ உன்ன விட்டுக்குடு" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாரு. அநேக காரியங்கள குறிச்சு ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள குறிச்சு நான் பயந்துட்டே இருந்தேன். ஏசப்பா வந்து இதெல்லாம் உன்னைய வச்சு செய்ய போறேன்னு எனக்கு வெளிப்படுத்தும்போது, நான் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஐயோ! என்னால முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஸோ ஏசப்பா வந்து கன்டினியூஸா என்ட்ட பேசிட்டே இருந்தாரு. பைபிள் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, சர்ச்ல மெசேஜ் மூலமா, வொர்ஷிப் சாங்ஸ் மூலமா, எல்லாவற்றின் மூலமாவும் நான் உன்ன யூஸ் பண்ணணும். ஸோ நீ நீ உன்ன விட்டுக்குடு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாரு. ஸோ நானும் அப்படியே பயத்தில கொஞ்ச நாள் அப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது, நான் வந்து லிவிங் வேர்ட்க்காக இந்த யூடியூப் சேனலுக்காக வசனம் எடுக்கும்போது, ஒரு சில நேரம் ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா, வசனத்த குடுத்துட்டு, எக்ஸாம்பிள வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு குடுப்பாரு. இல்லன்னா, எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு, வசனத்த 2, 3 நாள் கழிச்சு எனக்கு குடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தாரு. என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த எதுக்காக அத கிரியேட் பண்றோமோ, அந்த பர்ப்பஸ வந்து அத வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அத ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா, அத எதுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணோமோ, அது பர்ப்பஸே இல்லாம ஆயிரும். நம்ம வந்து அத கிரியேட் பண்றதுக்கான எடுத்த டைம், எஃபோர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் வந்து கிரியேட் பண்ணது எதுக்காக அப்படின்னா, கம்யூனிகேஷன்க்காக. நம்ம எவ்வளோ தூரத்தில இருந்தாலும், இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்ட்ல இருக்க ஆள்கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோன் மூலமா நம்ம வந்து அடுத்த பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேச முடியல அப்படின்னா, அந்த ஃபோன் எதுக்காக கிரியேட் பண்ணாங்களோ, அதோட பர்ப்பஸ அத ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ அவங்க அதுக்காக போட்ட டைம், எஃபோர்ட், அதுக்காக யூஸ் பண்ண மணி எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, தேவனுக்காக படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளும் தேவனுக்கென்று நம்ம படைக்கப்பட்டதான பர்ப்பஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்னா, தேவனுக்கென்று படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம தேவன துதிக்கணும், ஆராதிக்கணும். முக்கியமா நம்ம வந்து தேவன நம்ம மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம செய்ற ஆக்ஷன்ஸ், நம்ம பேசுற விஷயங்கள், நம்ம நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வந்து நம்ம செய்கைகளின் மூலம் தேவன் வெளிப்படணும். ஸோ இதுக்காக நான் வந்து வசனம் கேட்கும்போது அடுத்த நாளே அ மே 20த்ன்னு நெனைக்கிறேன். மிட்வீக் மிராக்கிள்னு எங்க சர்ச்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ நாங்க அந்த அந்த மீட்டிங்க்கு போயிருந்தப்போ, ஏசப்பா அந்த மீட்டிங்ல எனக்கு அந்த வசனத்த குடுத்தாரு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். "சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம்." ஸோ நம்ம எல்லாரும் தேவனுக்கென்று படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம படைக்கப்பட்டதான பர்ப்பஸ் வந்து நம்ம தேவனை வந்து துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தும்போது, நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் காஷியஸாக வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். முன்னாடிலாம் யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு கோவம் வந்துடும், ஏதாவது சொல்லிடுவேன். நிறைய விஷயங்களில் வந்துட்டு நான் ஒரு ஒரு வீடியோ பார்க்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயம் செஞ்சாலும் இது ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துமா, ஏசப்பா சந்தோஷப்படுவாரா அப்படின்னு ஒவ்வொரு காரியங்கள்லையும் நான் வந்து சிந்திக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தப்பு பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து அந்த கில்ட்டினஸ் இருக்காது. பட் நான் வந்து இப்படி ஏசப்பா என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆவியானவர் வந்து நான் தப்பு பண்ணும்போது இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து உணர்த்த ஆரம்பிச்சாரு. ஸோ ஆவியானவர் அப்படி உணர்த்தும் போது நான் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். சாரி ஏசப்பா, நான் இனி பண்ண மாட்டேன். ஆனா இனி பண்ணாம இருக்க எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்படியே நாட்கள் போக போக அந்த பயங்கள் எல்லாம் நீங்கி, சரி நம்ம வந்து தேவனுக்கென்று படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஏசப்பா வந்து என்னை வந்து யூஸ் பண்றதுக்கு நான் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து
முழுமையா விட்டு கொடுத்து, நான் வந்து முழுமையா சரண்டர் பண்ணி, "ஏசப்பா நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக அழைச்சிருக்கீங்களோ, என்ன பர்ப்பஸ்க்காக என்ன வந்து படைச்சிருக்கீங்களோ, அதுக்கென்று என்ன பயன்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ய என்ன யூஸ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஸோ அன்னிலருந்து இன்ன வரைக்கும் நெறைய விஷயங்கள்ல தேவன் என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எனக்குள்ள பயத்த ஃபர்ஸ்ட்டு நீக்கி, அதுக்கப்புறம் என்ன ஒப்பு கொடுக்க வச்சு, தேவன் வந்து என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்லயும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான காலிங் இருக்கும். என்னைய அழைச்சது மாதிரி உங்கள அழைச்சிருக்க மாட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான காலிங் இருக்கும். ஸோ உங்கள தேவன் எதற்காக அழைச்சிருக்காரோ, அ அதுக்கென்று உங்கள ஒப்பு கொடுங்க. நீங்க வந்து ஒப்பு கொடுக்கும்போது நீங்க எத குறிச்சு பயப்படுறீங்களோ, அந்த பயத்திலிருந்து உங்கள விடுதலையாக்கி, தேவன் வந்து உங்கள வந்து பயன்படுத்துவார். ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாதீங்க. நம்ம தேவனுக்கென்று அவருக்காக நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ, அவருக்கென்று பயன்படுங்க. ஆசீர்வாதமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.